ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா வேர்க்கடலை செக்கு அடிக்க போகிறோம். மரச்செக்கு இது பார்த்திங்கன்னா நாட்டுப்பயிர், சுத்தமான நாட்டுப்பயிர். இது மரச்செக்கில் அடித்து எண்ணெய் எடுக்க போகிறோம் நம்ம. இது எல்லாருக்கும் தெரியும். மரச்செக்கு எண்ணெய்னா உடம்புக்கு எவ்வளோ நல்லது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இதனால் நன்மைகள் என்னென்னா நம்மளுக்கு ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், உடம்பு நல்லாயிருக்கும், கை கால் மூட்டு வலி. ப்ளஸ் இன்னொன்று என்னென்னா இதில் நிறைய பேர் எங்கிட்ட வாங்கினவங்க எல்லாம் சுகர் ஒரே லெவலில் மெயின்டைன் ஆகுதுன்னு சொல்லிங்கிறாங்க. இந்த எண்ணெய் சாப்பிட்றதுனால சுகர் கண்ட்ரோலாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால ஒரு 4-5 கஸ்டமர் என்கிட்ட ஆயில் வாங்கி சாப்பிட்டுட்ருக்காங்க. உடம்பும் நல்லா இருக்குது, ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. ஒரு சில பேர் காசு அதிகமாகுது, ரேட் அதிகமாகுதுன்னு சொல்லிவிட்டு மற்றபடி எண்ணெய்கள்லாம் வாங்கி சாப்பிட்டுட்ருக்காங்க. இருந்தாலும் ஒரு 50% மாறிக்கிட்டு வராங்க. மரச்செக்கு எண்ணெய்க்கு மாறிக்கிட்டு வராங்க மக்கள். ஏன்னா நிறைய பேர் விஷயம் தெரிஞ்சவங்க எல்லாமே நம்ம முன்னோர்கள் அவங்களுக்கே தெரியும், நான் சொல்ல வேண்டியதே இல்லை. முன்னோர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, ஒரு 80, 90 வரைக்கும் நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்துட்டு அந்த காலத்தை கழிச்சிட்டு போயிட்டாங்க. ஆனால் நம்ம 30 வயசுலேயே சுகரு, பிபி, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா மற்ற கை வலி, குதிங்கால் வலி எல்லாமே வருது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்ற உணவால் தான் இந்த பிரச்சனை இருக்குது. மெயினாக அந்த எண்ணெயினால தான். அந்த எண்ணெய் நம்ம கண்ட கண்ட எண்ணெய் சாப்பிட்றதுனால நம்ம உடம்புல பலப்பட்ட நோய்களை உருவாக்கிடுது. ஸோ அது பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு எவ்வளோ சம்பாதிக்கிறோம், எவ்வளோ செலவு பண்ணுறோம், ஆனால் அந்த உடல் ஆரோக்கியத்தில் முக்கியத்துவம் நம்ம கொடுக்க மாட்டேன்றோம். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைங்களுக்கும் சரி, உங்களுக்கும் சரி, ஒரு நல்ல ஒரு மரச்செக்கு எண்ணெய். ஸோ என்கிட்ட வாங்கலைனாலும் பரவாயில்ல, நீங்கள் பக்கத்தில் எங்கன்னா மரச்செக்கு இருக்குதான்னு பார்த்துட்டு அங்கேயே பயிர் வாங்கி நீங்கள் கண்ணு முன்னாடியே செக்கு அடித்து வீட்டுக்கு எடுத்து போய் குழந்தைங்களும் நீங்களும் சாப்பிடுங்க. உடல் ஆரோக்கியமாக இருக்கும். குழந்தைங்க எதிர்கால லைஃபுக்கு எந்த நோய் நொடி இல்லாமல் வாழணும் குழந்தைங்களும். அதுதான் நம்ம இப்போ பாரம்பரியமான மரச்செக்கு நம்மளும் போட்டு பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்களும் உங்கள் பக்கத்தில் எங்கன்னா மரச்செக்கு இருந்தால் நீங்களும் அந்தமாரி போய் மரச்செக்கு எண்ணெய் வாங்கி சாப்பிடுங்க. ஆனால் ரேட்டு கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறதுல தான் பார்த்திங்கன்னா ஒரு தரமாக இருக்கும். ரேட்டு இதிலே மரச்செக்கு எண்ணெயிலே நிறைய கலப்படம் பண்ணியும் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நம்ம அந்த டாபிக் போக வேண்டாம். அவங்க சில பேர் ரேட் அதிகமாக வச்சு கொடுக்காம அதில் ஏதோ மிக்ஸ் பண்ணி கம்மியான ரேட்டுக்கு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் எதுவும் வாங்காதீங்க. ரேட்டு கம்மியாக கொடுக்குறாங்கன்னா அதில் நீங்கள் அது வாங்கி சாப்பிட்டாவே உங்களுக்கு அந்த மனம், ருசி அதில் நீங்கள் சாப்பிட்டோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதில் நல்ல பொருள் இருக்குது, தரமாக இருக்குதா இல்லையான்ட்டு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு நல்ல பொருளாக வாங்கி சாப்பிடுங்க. ஓகே, பாய்.